நீங்க வந்து நாய் கடிச்சு சாகுறவங்களை பத்தி பேசுறீங்கல்ல, வண்டியில அடிபட்டு நாய் சாகுது, அதை பத்தி கேட்க யாரா இருக்கீங்களா? வண்டியில நாய் அடிபட்டு சாகுறதுங்கிறது நாய் குறுக்க வர்றதோட பிரச்சனை, அது ஒரு பெரிய பிரச்சனை. அது நாய் குறுக்க வந்து உளுந்து ஆளுங்க கீழே விழுந்து அவன் கை கால் உடைச்சு அடுத்த 2-3 மாசம் அவன் வேலைக்கு போக முடியாம ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி அவன் தொலைக்கிறான். யாருக்காக யாரை பலியிடுவது? இங்க விவாதம் அதுதான். யாருக்காக யாரை பலியிடுவது? இன்னொரு ஆர்குமெண்ட் ஒன்று சொல்றாங்க, சின்மயி சொன்னாங்க, ரோட்ல ஆம்பளைங்களை விடவும் நாய் வந்து ஆபத்து இல்லை. இத மாதிரி ஒரு 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 குரூயல் ஸ்டேட்மெண்ட் இருக்க முடியுமா? நாய்களை, ஆண்களை விட நாய்கள் ஒன்றும் ஆபத்து இல்லை. 20 ஆம்பளை இருந்தா 20 ஆம்பளை நிற்கிற ரோட்ல ஒரு பொம்பளையால போக முடியாது. ஆனா 20 நாய் இருக்கிற ரோட்ல பொம்பளையால போயிடலாம். ஒரு ஆம்பளை இருக்கிற ரோட்ல போக பயமா இருக்கும், 20 நாய் இருந்தாலும் அந்த மாதிரி ஏதோ ஒரு சொல்றாங்க. இது இது ப்ராக்டிக்கலா இதான். நான் போய் பொம்பளைங்கள்ட்ட கேட்டாங்களா? கார்ல போய் இறங்குற பொம்பளைங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன வேணா பேசலாம். ரோட்ல நடந்து போற பெண்களுக்கு, நடந்து போறவங்களுக்கு இது இப்படிதான் இருக்கா நிலைமை? இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. நான் இன்னொரு கணக்குல சொல்லுமே, ரேப் நடக்கலையா, அதுக்காக ஆண்கள்லாம் சுட்டு கொண்டுட்டீங்களான்னு கேள்வி கேட்குறாங்க. 40 லட்சம் நாய்க்கடி இந்தியாவில் கணக்கு வச்சுக்குவோம். ஏன்னா அண்டர் ரிப்போர்ட்டிங்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டா கூட 40 லட்சம்னு கணக்கு வச்சுக்கிட்டா நாய்களோட எண்ணிக்கை 7 கோடி. 7 கோடி நாயில 40 லட்சம் நாய்க்கடினா சுமாரா ஒரு 15லேருந்து 20 நாய்க்கு ஒரு கடி. 20 நாய் இருக்கிற இடத்துல ஒருத்தன் நாய்க்கடி வாங்குவான். இதான கணக்கு. 20 ஆம்பளை இருக்கிற இடத்துல ஒரு ரேப் நடக்குது அப்படின்னு, ஒரு 20 ஆம்பளைக்கு ஒரு ரேப் நடக்குது அப்படின்னா இந்த இந்த கம்பேரிசனை எடுத்துக்கலாம். நீங்க அந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் எத்தனை இருக்கு, இது எத்தனை இருக்குன்னு பாக்குறதும், இதனுடைய டேமேஜ், இதனுடைய சேதாரங்கள் ரொம்ப கிளியர் கட்டா இருக்கு. ஆனா விக்டிம்ஸ் எல்லாமே பணக்காரர்கள் தரப்புல விக்டிம்ஸே இல்லை. நாய்களால பாதிக்கப்படுறவங்க அப்படிங்கிறது, ஏன்னா அவங்களோட கேட்டட் கம்யூனிட்டியில நாய் பிரச்சனை கிடையாது, அவங்க கார்ல போகும்போது நாய் பிரச்சனை கிடையாது, அவங்க கேட்டை விட்டு திறந்து இறங்கி கார்ல போய் இறங்கி ஒரு இடத்துல வாக்கிங் போகலாம், அவங்க விளையாடுற இடத்துல நாய் தொந்தரவு கிடையாது. இப்பவே சுப்ரீம் கோர்ட் ஏன் இவ்வளவு கடுப்பா இருக்குன்னு சொன்னா, சுப்ரீம் கோர்ட்ல தெருநாய் சுத்து தான், லிப்ட்ல தான் நாயெல்லாம் ஏறி போயிருக்கு. ஆமா, லிப்ட்ல நாய் ஏறி போயிருக்கு, இவங்க பார்த்து கடுப்பாயிட்டாங்க. அது ஒரு பெர்சிபிலேட்டிங் ஃபேக்டரா இருக்கலாம். பட் இந்த பிரஷர் பல தேசிய ஊடகங்கள்ல போன வருஷத்துல இருந்து இது வந்து நம்ம எம்பி கார்த்திக் சிதம்பரம் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. இத மாதிரி வெவ்வேறு இடங்கள்ல இருந்து இங்க ஃபேக்ட் என்னன்னா, நாய்களுக்காக வாதிடுவதற்கு லட்சக்கணக்கில் ஃபீஸ் கொடுக்கறதுக்கு ஆர்கனைசேஷன்கள் தயார். இங்க அனாதையா நிக்கிறது நாங்க தான்.